யூஜிடிஆர்பி சிலபஸில் பார்ட் 2 வீடியோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 யூனிட்டுடைய சிலபஸ் கண்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பொதுவாக இது 6வது யூனிட் அடுத்து இருக்கக்கூடியதில் இந்த 6வது யூனிட்டே 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கொலாய்டல் அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி அடுத்த பார்ட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இப்போ இந்த கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் எந்த மாதிரி வகைப்படுத்தலாம், அதனுடைய ப்ரிப்ரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸில் இந்த ப்ரௌனியன் மூமெண்ட்டு, எலக்ட்ரோபோரோசிஸ், இது எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்ட்ஸு, கோல்டு நம்பர். இந்த கோல்டு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கெல்லாம் கோல்டு நம்பர் அதிகமாக இருக்கும் அந்த கொலாய்ட்ஸ்லாம் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஜெல்ஸு, எமுலிஷன் டைப்ஸு, எமுலிசிஃபயர்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் வந்து நமக்கு தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அட்சாப்ஷன், ஃபிசிஷாப்ஷன். இதுலேயுமே வந்து ஃபஸ்ட் பார்ட் கொலாய்ட்ஸு, செகண்ட் இருக்குது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இப்போ இங்கே சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அட்சாப்ஷன் 2 டைப்பாக இருக்கும். ஒன்று ஃபிசிஷாப்ஷன், இன்னொன்று கெமிஸ்டாப்ஷன். இதெல்லாம் ஈஸி தான். ஃபிசிஷாப்ஷன் வந்து வீக் இன்ட்ராக்ஷனாக இருக்கும். கெமிஸ்டாப்ஷன் வந்து அட்சார்பேட் அண்ட் அட்சார்பென்ட்டுக்கு இடையில் ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இது ரிவர்சபிள், இது இரிவர்சபிள். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதனுடைய டிஃப்ரென்சஸ்ஸு அண்ட் இதை டீட்டெயிலாகவும் படிப்போம். அண்டு த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் அட்சாப்ஷன். இப்போ பொதுவாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபிசிஷாப்ஷன் என்ன ஆகும், குறையும். இதே கெமிஸ்டாப்ஷன் வந்து லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு அகைன் அதுவும் குறையும். ப்ரெஷர் பொறுத்த மட்டும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபிசிஷாப்ஷனும் அதிகமாகும். அப்போ இது மாதிரி இதெல்லாமே பார்ப்போம். அடுத்து அட்சாப்ஷன் ஐசோதோமு, லாங்மியர் ஐசோதோம். அதாவது அட்சாப்ஷன் ஐசோதோமு, லாங்மியர் அட்சாப்ஷனு. இந்த லாங்மியர் அட்சாப்ஷனில் என்ன தேவையில்லைன்ட்டாங்க, டெரிவேஷன் இஸ் நாட் ரெக்வயர்டு, நோ டெரிவேஷன். இதுக்கடுத்து பெட்டு இதெல்லாம் இருக்குது. பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி அங்கே எல்லாமே யூஸ் ஆகும், பெட் தியரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் ஆஃப் த 6th யூனிட்டில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் கால்வானிக் செல்லு, டைப்ஸ் ஆஃப் ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் எலக்ட்ரோட்ஸு, கன்வர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லு, நான்ஸ்ட் ஈக்குவேஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான்ஸ்ட் ஈக்குவேஷன், ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு, காம்படிஷன் ஆஃப் செல்லு, இஎம்எஃப், கால்குலேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக் பேராமீட்டர்ஸ் ஆஃப் செல் ரியாக்ஷன்ஸு, ஓவர் பொட்டன்ஷியல்னா என்ன, அதே மாதிரி ஹைட்ரஜன் ஓவர் வோல்டேஜ், இது எல்லாமே நம்ம இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் பார்ட்டில் படிப்போம். இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஆக்சுவலாக நம்ம பியூர் அண்ட் சர்மா அப்படிங்கக்கூடிய புக் இருக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அந்த 3 யூனிட்டில் நம்ம இது வந்து ஃபஸ்ட் யூனிட் பார்ட்லேயே வந்துருது. இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட் யூனிட்லேயே வந்துடும். அடுத்து அர்கினியஸ், ஹெக்கல், டிபை-ஹெக்கல் ஈக்குவேஷன், கோல்ராஸ் லா, ஆஸ்வால்ட் டைலூஷன் லா, அதே மாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் பிஹெச் அண்ட் பிகேஏ ஆஃப் ஆசிட் பை பொட்டன்ஷியோமெட்ரிக் மெத்தட், கரோசன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் கரோசன், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோசன், இவ்வளோ தான். அப்போ பொதுவாக இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நான்ஸ்ட் ஈக்குவேஷனு, அதே மாதிரி இந்த எலக்ட்ரோட்ஸை பற்றி கேட்பாங்க, எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸை பற்றி கேட்பாங்க, ஓவர் வோல்டேஜ், இது எல்லாமே. இதுவும் ரொம்ப ஈஸியான யூனிட் தான். இதையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பின்னாடி. சரி, அடுத்தது 8th யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியூண்டு யூனிட்டு, ரொம்ப சின்னது. ஆனால் இதோடைய கண்டென்ட் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதோட இன்ஃபர்மேஷன் வெரி லார்ஜ். இப்போ இது ஆக்சுவலாக ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது நம்ம பிஜி படிக்கும்போதோ அல்லது யூஜி படிக்கும்போதோ கட்டாயம் ஒரு பேப்பர் படிச்சிருப்போம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு. இது இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரா, மைக்ரோவேவ் ஆஃப் டயட்டாமிக் மாலிகுல்ஸு, ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட்டு, செலக்ஷன் ரூல்ஸு, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அதாவது ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அப்ளிகேஷன்ஸ், அதனுடைய ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட அப்ளிகேஷன்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நமக்கு பொதுவாக இந்த அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், அதில் இருந்தால் கேட்பாங்க. அதே மாதிரி ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, பிரின்சிபிள்ஸு அண்ட் அப்ளிகேஷன்ஸு. இப்போ இதில் ஒரு விஷயம், இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலே 2 பார்ட் இருக்கு பாருங்க. இந்த 2 பார்ட்டில் இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிறதுடைய அங்கே வரும். அங்கே இருக்குது ஃபிசிக்கல் பேன்வெல், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆஃப் பேன்வெல் புக்கில் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. பேன்வெல் அப்படிங்கக்கூடிய புக்கு இருந்துச்சுன்னா கூட அவங்க கூட எடுத்து கூட படிக்கலாம். அடுத்து இந்த செகண்ட் பார்ட்டு பிரின்சிபல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூவி, விசிபிள், என்எம்ஆர், இஎஸ்ஆர் அண்ட் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. அப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆர்கானிக் மாலிகுல்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷன் ஓரியன்டடில் இருக்கும். இப்போ இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னா விசிபிள் வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி விசிபிள் ரீஜனில் வரும். யூவி வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைட்ல ரீஜனில் வரும். இந்த யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் குரோமோபோர்னா என்ன, ஆக்ஸ் குரோமோபோர்னா என்ன, அதே மாதிரி பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்டு, ஹைப்பர் குரோமிக் ஷிஃப்ட்டு, ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே நம்ம கேட்பாங்க. அதாவது ரெட் ஷிஃப்ட்டு, ப்ளூ ஷிஃப்ட்டு, லாங்கர் வேவ் லென்த்து, ஷார்ட்டர் வேவ் லென்த்து, எனர்ஜி, இது மாதிரி கேட்பாங்க. சரி, அதெல்லாம் நம்ம ஈஸியாக படிக்கலாம். எது டவுட்னாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணி ஈஸியாக நம்ம வரக்கூடிய வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் கெமிஸ்ட்ரி 3 பார்ட்டு, இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் அண்ட் ஆர்கானிக் அப்படிங்கல. லாஸ்ட்டாக ஆர்கானிக் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட் 8ல் வந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனு, அதே மாதிரி எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடு, நாமன் கல்ச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு 3 தான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனில் அலிபாட்டிக் நியூக்ளியோபிளிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனு,
அதே மாதிரி இந்த அலிபாடிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா SN1 SN2 SNI SNAR SNAR வந்து அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் வரும். மோஸ்ட்லி SN1 SN2 SNI இது 3 இதில் நம்ம படிப்போம். டீட்டெயிலாக SN1 அண்ட் SN2 பற்றி படிக்கலாம். அதே மாதிரி அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ், இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னாலே என்னன்னா நமக்கு மொத்தமே ஒரு 4 தான் இருக்குது. அதாவது ஹேலஜனேஷனு, சல்போனேஷன், நைட்ரேஷனு, தென் சல்போனேஷன், நைட்ரேஷன், ஹேலஜனேஷனு 3 வந்துச்சு. இன்னொன்று வந்து ஃப்ரெட்ரிக் ரியாக்ஷன். அந்த ஃப்ரெட்ரிக் ரியாக்ஷனுக்குள்ள உள்ள 2 இருக்கும். அதாவது ஒன்று அசைலேஷன், இன்னொன்று தெர் இஸ் ஆல்கைலேஷன். சரியா? இப்போ இங்கே பாருங்க ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் எங்கே பண்ணுவோம்? பொதுவாக ஒரு அல்கைன் எடுத்து நம்ம ஹேலஜனேஷன் பண்ணோம்னா ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் போடலாம். இப்போ அதே மாதிரி அடிஷன் டு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அண்ட் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ். இப்போ இது வந்து அல்கீன் பார்ட்டு, அந்த அடிஷன் ரியாக்ஷன் அல்கீன் டு அல்கைன் கன்வர்ஷனு, அல்கீன் டு ஹேலஜி கன்வர்ஷன், இந்த மாதிரி இது வரும். அதே மாதிரி இது வந்து நமக்கு ஆல் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், மோஸ்ட்லி வந்து ஆல்டிஹைடு கீட்டோன் எஸ்டர் ஆசிட் குளோரைடு காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம இந்த CO அடிஷன் காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி எலிமினேஷன் ரியாக்ஷன் E1 E2 இதை பற்றி பார்ப்போம். அடுத்து செகண்ட் பார்ட்டில் வந்து ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இந்த ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் வித் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு, சின் ஆக்சிடேஷன், ஆன்டி ஆக்சிடேஷன் இது எல்லாமே பார்க்கலாம். அடுத்து ஓசோன் ரிடக்ஷன் வித் சோடியம் போரோஹைட்ரேட் அண்ட் அலுமினியம் ஹைட்ரேட். ஆக்சிடேஷனில் இது ரெண்டும். அதே மாதிரி ரிடக்ஷனில் வந்து சோடியம் போரோஹைட்ரேட் அண்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். இதில் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன்னா இது நம்ம எங்கேயும் கார்லேட் பண்ணி படிப்போம் அப்படின்னா அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அங்கே பார்த்தீங்கன்னா லித்தியம் இஸ் மோர் ரியாக்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும். தே ஹவ் மோர் ரெடிலி ஆக்சிடைஸ்டு. எதெல்லாம் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அவங்களாம் இட்ஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். சரியா? அதே மாதிரி அடுத்து எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஸ்டெரிக் எஃபெக்ட் இன் சப்ஸ்டியூஷன், அடிஷன் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். இது ரொம்ப ஈஸி தான் எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸில். இது ப்ளஸ் ஐ மைனஸ் ஐங்கும், அது ப்ளஸ் எம் மைனஸ் எம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து இது பேகர்நாதன் எஃபெக்ட் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இது மாதிரி ஸ்டெரிக் எஃபெக்ட் இன் சப்ஸ்டியூஷன். இதெல்லாம் மோர் தென் ஒன் சப்ஸ்டியூஷன் இந்த பென்சின் ரிங்குகள் டொலுவின் அதில் வரும்போது நமக்கு இந்த ஸ்டெரிக் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும்போது என்ன மாதிரி நமக்கு சப்ஸ்டியூஷன் நடக்குது அதெல்லாமே நமக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். நார்மல் கல்ச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இது ரொம்ப முக்கியம். கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்டுவாங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுவாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? IUPAC நார்மல் கல்ச்சர் அல்கைன், அல்கீன், அல்கைன், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன். இது மட்டும் பார்த்தாலே போதும். அல்கைன், அல்கைன், ஆல்கஹால், ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் யூனிட் நம்பர் 9. இந்த யூனிட் நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பாண்டிங். இப்போ இதில் ஹைபிரிடைசேஷன்னா என்ன, அதே மாதிரி அண்ட் ஜாமெட்ரி ஆஃப் சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ், ஹோமோலிட்டிகா அண்ட் ஹெட்ரோடிகா, கிளீவேஜ் ஆஃப் கார்பன் பாண்ட்ஸ், ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ். இந்த ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸில் ஃப்ரீ ரேடிக்கல், ஜெனரேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி, கார்போகேட்டையான் அண்ட் கார்போ அனையான் ஃபார்மேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி. இப்போ இவ்வளோ தான். மொத்தமே நமக்கு 3 இன்டர்மீடியட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ரேடிக்கல், கார்போகேட்டையான் அண்ட் கார்போ அனையான். அது மட்டும் தான். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தட் இஸ் அ வைடு டாபிக். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 9th யூனிட்டில் கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம், டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸ், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, அசிமெட்ரிக் கார்பன்ஸ், D அண்ட் L நோட்டேஷன்ஸ், எனன்ஷியோமெரிசம், டயஸ்டோரியோமெரிசம், ரெசிமிசேஷன் மெத்தட்ஸ், ரிசோல்யூஷன் மெத்தட்ஸ், வால்டன் இன்வர்ஷன், ஃபிஷர், சாஹார்ஸ் அண்ட் நியூமன் ப்ரொஜெக்ஷன், R அண்ட் S நோட்டேஷன் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். இந்த RS வந்து பார்த்தீங்கன்னா D அண்ட் L ஓட நம்ம கார்லேட் பண்ணி படிக்கலாம். இப்போ ரைட் கிளாக் வைஸ் வந்து பிளைன் போலரைஸ் ரைட் ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அது நம்ம ஆறணும். இதே லெஃப்ட் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுச்சுன்னா நமக்கு எஸ்னும் இது நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ அடுத்து கான் இன்கோல்டு அண்ட் பெர்லாக்ஸ் ரூல்ஸ், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், Z அண்ட் E நோட்டேஷன்ஸ். ஓகே, இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகே, தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் யூனிட் தட் இஸ் 10th யூனிட். 10th யூனிட் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் இன் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். அப்போ அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன். இதே அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூனிட் 8ல் மேலே கொடுத்துருக்காங்களா அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். அப்போ சில கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் யூனிட்ல நம்ம ஆல்ரெடி படித்தது அப்படியே ரிப்பீட் ஆகும். அதை நம்ம ரிமெம்பர் பண்ணி ரீகால் பண்ணி கரெக்டாக அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் கொஸ்டின் சால்வ் பண்ணி ஈஸியாக நம்ம போஸ்டிங் வாங்கிக்கலாம். இப்போ இதில் அரினியம் அயான் மெக்கானிசம், நைட்ரேஷனு, ஹேலஜனேஷன், சல்போனேஷன், ஃப்ரெட்ரிக் ரியாக்ஷன்ஸ். இதுதான் 4 தான் சொன்னீங்க இருக்குங்களா? எஸ், நைட்ரேஷனு, ஹேலஜனேஷன், சல்போனேஷன், ஃப்ரெட்ரிக் ரியாக்ஷன்ஸ். இந்த ஃப்ரெட்ரிக் ரியாக்ஷன் தான் என்ன இருக்குன்னா 2 இருக்கும். ஒன்று அல்கைலேஷன் பண்ணலாம், இன்னொன்று அசைலேஷன் பண்ணலாம். அடுத்து ஓரியன்டேஷன் அண்ட் ரியாக்டிவிட்டி இன் மோனோசப்ஸ்டியூட்டட் பென்சீன் ரிங்ஸ், ஆக்டிவேட்டிங் அண்ட் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். இதெல்லாம் ஆக்டிவேட்டிங் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பில் என்னது ஆக்டிவேட்டிங் குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பில் என்னது டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். சரியா? இப்போ அடுத்து அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷனில் SNAR மெக்கானிசம், பென்சைன் மெக்கானிசம், இது 2 நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நியூக்ளியோபைல் வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங்கில் டேரெக்டாக போய் அட்டாக் ஆகாது. ஏன்னா பென்சின் இஸ் ஆல்வேஸ் இஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் 6 எலக்ட்ரான். அப்போ அங்கே போய் என்ன பண்ணுதுன்னா நம்ம நியூக்ளியோபைல் அட்டாக் பண்ண வைக்கணும் அப்படின்னா வி மஸ்ட் பி இன்ட்ரோடியூசிங் த பென்சின் ரிங் இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பென்சினில் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆல்ரெடி இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட டென்சிட்டி குறையும். அப்போ ஃபார் அப்கமிங் த நியூக்ளியோபைல் இஸ் மோர் ரெடிலி டு அட்டாக் த பென்சின் ஆக்டிவ் சைட். அங்கே போய் என்ன பண்ணும், ஈஸியாக அட்டாக் பண்ணும். சரியா? சரி, இப்போ அடுத்து கார்போஹைட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா அதோடைய வகைகள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். அதாவது மோனோசாக்கரைட்டில் D ஃபேமிலி சுகர்ஸ், L ஃபேமிலி சுகர்ஸ்னு 2 வகையாக பிரிச்சிடலாம்.
Abimers, mutation, interconversion of glucose to fructose and vice versa. Reactions of monosaccharides, disaccharideல என்னென்ன இருக்குன்னா lactose, maltose, gendbiose, sucrose. Manufacture of sucrose properties and uses. இப்போ இதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் டைசாக்கரைடில் வந்து 1 2 3 4 இந்த 4 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெட்டீரியல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிமர்ஸ் டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன், ஹோமோபாலிமர், கோபாலிமர்ஸ், தெர்மோசெட்டிக் அண்ட் தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர்ஸ், வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். இது என்னென்ன வல்கனைசேஷன் வந்து நம்ம நார்மலாக நேச்சுரலி அக்கரிங் த ரப்பர்ஸ் cannot be used as a commercial purpose. அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ அது கூட என்ன பண்ணுறாங்கன்னா பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் த சல்ஃபர் ஆட் பண்ணுறாங்க. அந்த ஆட் பண்ணி அந்த ரப்பருடைய லைஃப் டைம் அண்ட் ஸ்டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க. தட் ப்ராசஸ் இஸ் வல்கனைசேஷன் அப்படிங்கும். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணால் அந்த ரப்பர் எங்கே யூஸ் ஆகும், அந்த பிளாஸ்டிக் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்லாம் பார்க்கலாம். அது டைஸில் வந்து கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைஸ். குரோமோபோர் ஆக்ஸ் குரோம் வந்து பார்த்தீங்கன்னா யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்லேயுமே வரும் அங்கேயும். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெத்தில் ஆரஞ்சு, அதே மாதிரி கேன்குட், மாலசைட் க்ரீனு, ஃப்ளோரசின் இண்டிகோ. ஓகே, ஃப்ளூரசின் இண்டிகோ இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து டை. இப்போ இதுவுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எனிவே இந்த 10 யூனிட்டினுடைய சிலபஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொரு யூனிட்டினுடைய கண்டென்ட்டை இன்டெப்த்தாக உள்ள போய் டீச் பண்ண போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை கன்வே பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு உதவாட்டியும் மற்றவங்களுக்கும் ஏதாவது ஒரு சூழலில் ஏதாவது ஒரு வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். அவங்களுக்கு அதாவது உதவும். சரியா? ஓகே, நன்றி வணக்கம்.